தேச துரோக வழக்குகளில் கைதான ஹர்திக் பட்டேலுக்கு குஜராத் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பட்டேல் இனத்தவருக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி ஹர்திக் பட்டேல் என்ற இளைஞர் கடந்த ஆண்டு மக்களை திரட்டி பெரும் போராட்டம் நடத்தினார். பயங்கர கலவரத்துக்கு வித்திட்ட இந்த போராட்டத்தால் குஜராத்தே தீப்பற்றி எரிந்தது. இதைத் தொடர்ந்து அவரை குஜராத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர் மீது தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இவ்விரு வழக்குகளிலும் ஜாமீன் கோரி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ஹர்திக் பட்டேல் மனு செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் 2 வழக்குகளிலும் ஹர்திக் பட்டேலுக்கு ஜாமீன் வழங்கியது. 6 மாதங்களுக்கு குஜராத் மாநிலத்தில் நுழையக்கூடாது என கடுமையான நிபந்தனையை நீதிபதிகள் விதித்துள்ளனர். கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட மாட்டேன் என எழுத்துப்பூர்வ உறுதிமொழியை அளிக்கவும் ஹர்திக் பட்டேலுக்கு உத்தரவிட்டுள்ளனர். 2 தேச துரோக வழக்குகளில் ஜாமீன் கிடைத்தாலும் ஹர்திக் பட்டேல் சிறையிலிருந்து வெளிவர முடியாத நிலை உள்ளது. எம்எல்ஏ வீட்டை சூறையாடிய இன்னொரு வழக்கில் ஜாமீன் கேட்டு அவர் தாக்கல் செய்த மனு திங்களன்று விசாரணைக்கு வருகிறது. அதிலும் ஜாமீன் கிடைத்தால் அவர் சிறையிலிருந்து வெளிவருவார். போலீசாரை கொல்லும்படி தனது ஆதரவாளர்களை தூண்டியதை அடுத்து தேச துரோக குற்றச்சாட்டில் கைதான ஹர்திக் பட்டேல் 9 மாதங்களாக சிறையில் உள்ளார்.